Hi, hello, வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹேர்ஸ்பா ரிவ்யூ தான். மேட்ரிக்ஸ் ஆப்டிகேர் பிராண்ட் தான் நான் எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஹேர்ஸ்பாவோட க்ரீம் தான். இது ஹேர் மாஸ்க் க்ரீம். இது நம்ம ஹேரில் ஃபுல்லாகவே நம்ம அப்ளை பண்ணுறது தான் இது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அதே சேம் பிராண்ட்லேயே மேட்ரிக்ஸ் ஆப்டிகேரோடது தான் ஷாம்பூ. அடுத்ததாக ஹேர் சீரம். இது கண்டிஷ்னர். ஓகேங்களா? இமேஜஸும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இது நீங்கள் ஆன்லைன்லேயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், இல்லை சூப்பர் மார்க்கெட்லேயும் ஒரு சில சூப்பர் மார்க்கெட்லேயுமே கிடைக்குது. அங்கேயுமே நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா எப்படி யூஸ் பண்ணணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணணும். ஷாம்பூ யூஸ் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி ஒரே பிராண்டாக எல்லாமே யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஷாம்பூ தான் நம்ம ஃபுல்லாக யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிட்டு வரணும். நீங்கள் நல்லா அந்த ஷாம்பூ போட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறம் வெட் ஹேர்லே ஈரப்பதத்தோடு இருக்கும்போதே நான் சொன்னேன் இந்த ஹேர் மாஸ்க் க்ரீம். ஓகேங்களா? இந்த க்ரீம் தான் நீங்கள் ஃபுல்லாக அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஒரு 15 மினிட்ஸ் நீங்கள் ஃபுல்லாக ஹேரில் வச்சுருக்கணும், அப்படியே கொஞ்சம் நேரம். இதோட ஸ்மெல்லுமே ரொம்ப சூப்பராக இருக்கும், மைல்டாக தான் இருக்குது. காட்டுறேன் பாருங்கள், ஒயிட் கலரில் இந்த மாதிரி தான் இருக்கும் க்ரீம். இதை நான் யூஸ் பண்ணிகிட்ருக்குது தான். ஓகேங்களா? ரொம்பவே நல்லா இருந்தது. இது 775. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 775 தான் இதோட ரேட்டு. ஷாம்பு பார்த்திங்கன்னா பர் எம்எல்ஏ 1.95 கொடுத்துருக்காங்க. இதோட ரேட் 390 ருபீஸ் தான். இது மாதிரி நீங்கள் ஃபுல்லாக இதை நேராக சீப்பு யூஸ் பண்ணியோ இல்லை கையில் கூட நீங்கள் யூஸ் பண்ணியோ ஃபுல்லாக நேராக ஸ்ட்ரைட்டாக நீங்கள் இதை அப்ளை பண்ணி ஒரு மசாஜ் பண்ணிவிட்டு நீங்கள் போய் வாஷ் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம ஷாம்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஈரப்பதத்தோடு தான் நம்ம இதையுமே அப்ளை பண்ணி நம்ம கொஞ்ச நேரம் 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் வாஷ் பண்ண போகிறோம். அப்படி வாஷ் பண்ணும்போது உங்கள் ஹேர் நல்லாவே ஸ்மூத்தாக சாஃப்டாக சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா என்ன பண்ணுறதுனா ஹேர் சீரம். இந்த ஹேர் சீரத்தை ஒரு 50% வெட் ஹேரு இல்லை பாதி, அதாவது கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கும்போதே இதை நீங்கள் அப்ளை பண்ணிடணும். கீழே நான் ஆல்ரெடி ஹேர் சீரம் எப்படி அப்ளை பண்ணுங்கிறத நான் சொல்லியிருக்கேன். கீழேருந்து ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணதுக்கப்புறமா அவ்வளோதான் ஃபினிஷ். இதுதான் ஹேர்ஸ்பா எப்படி பண்ணுங்கிறது. இது நார்மலாக ஹேர் ஸ்மூத்தனிங் அவங்க பண்ணிகிட்ருக்கவங்களும் இது ஃபாலோ பண்ணால் பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வரலாம் சூப்பராக. இல்லாதவங்களும் பண்ணலை நான் ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டாலும் யூஸ் பண்ணலாம் தாராளமாக. இது யூஸ் பண்ணி எனக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரொம்பவே முடி பயங்கரமாக கொட்டிகிட்டு இருந்துச்சு. இது யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த ஹேர் ஃபால் எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது தான். முடி ரொம்ப கொட்டிகிட்டு இருந்தது இது யூஸ் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து எனக்கு முடி கொட்டுறதே இல்லை. அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சதாகவும் இருந்தது. உண்மையாக நல்லா இருக்கும் இந்த பிராண்டு. அதனால் நீங்களுமே யூஸ் பண்ணலாம். உங்களை கம்பல்சரி யூஸ் பண்ணணும்னு சொல்ல. என்னோடய ரிவ்யூ ஹேர்ஸ்பா ஒரு சில பேருக்கு தேவைப்படும். அதனால தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அது எப்படி அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அவ்வளோதான். இதில் இந்த கண்டிஷ்னர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை. நீங்கள் ஷாம்பு போட்டு நல்லா குளிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த ஈரப்பதத்திலே கீழே மட்டும்தான் எதுவுமே அப்ளை பண்ணணும். இந்த இது யூஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே உங்களுக்கு கூடுதலாக ஒரு ஷைனிங் கிடைக்கும். அதுக்காக தான் இந்த கண்டிஷ்னர் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? இது யூஸ் பண்ணலாம், கம்பல்சரி அப்படின்னு கிடையாது, யூஸ் பண்ணலாம். இல்லைனா வெறுமா நீங்கள் ஹேர்ஸ்பா அந்த க்ரீம் அப்ளை பண்ணும்போது மட்டும் இந்த மெத்தட் மட்டுமே யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான், சிம்பிள். இது நம்ம பார்லர்லாம் போகாமல் நம்ம வீட்டிலே பண்ணுறதுக்கான ஒரு சிம்பிள் மெத்தட் மாதிரி தான் நான் சொல்லியிருக்கேன். பார்லர்லாம் போனீங்கன்னா அதுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பார்லருக்கு ஏற்ற மாதிரி தான் பண்ணுவாங்க. அந்த ஹாட் மசாஜ் கொடுக்குறது அதெல்லாம் அங்கே இருக்கும். நம்ம வீட்லேயும் வேணால் ஹாட் மசாஜ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் டவல் கூட எடுத்து நல்லா ஹாட் வாட்டரில் அதை இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை நீங்கள் உங்கள் ஹேரை ஃபுல்லாக சுற்றி கொஞ்சம் நேரம் வச்சுட்டு கூட நீங்கள் வாஷ் பண்ணலாம், அதுவுமே நல்லாயிருக்கும். பட் நான்லாம் அந்த மாதிரி பண்ணுறது கிடையாது. நான் பண்ணுறது ஜஸ்ட் இந்த க்ரீம் அப்ளை பண்ணுறது. இது ரெகுலராக பண்ணணும் இல்லை, க்ரீம் மட்டும் பண்ணி மந்த்லி ஒன்ஸ் தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை வீக்லி எப்படி சொல்கிறது, ஒரு 3 வீக்ஸ் ஒன்ஸ், அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். அது உங்கள் ஹேரை பொறுத்து எப்படி உங்களுக்கு அது கரெக்டாக வருதாங்கிறத பார்த்துட்டு தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி ரெகுலராக இந்த ஷாம்பு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஒன்ஸ் ஃபஸ்ட் டைம் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு
அதுக்கப்புறமா இந்த க்ரீம் யூஸ் பண்ணதுக்கப்புறமா ரெகுலராக நம்ம இது பண்ணுறதுக்காக இந்த ஷாம்பு போட்டு டெய்லி எப்பயும் போல் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சிம்பிள் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்கின் கேர், ஹேர் கேர் இதை பற்றின வீடியோஸ்லாம் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. அதே மாதிரி இந்த வீடியோவில் நான் இன்னொன்று என்ன சொல்லணும் அப்படின்னா பார்த்திங்கன்னா, இந்த க்ரீம் ஒரு சில பேர் அலர்ஜி இருக்கவங்க யாருமே யூஸ் பண்ணாதீங்க.